நாலாவது கடமை என்ன? இஜாபத்து தஅவா, விருந்துக்கு அழைச்சா விருந்துக்கு போறது, விருந்துக்கு அழைச்சால் அதுக்கு பதில் கொடுக்கிறது. அப்ப இது கூட ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஒரு ஆள் இன்னொரு ஃபேமிலியை விருந்துக்கு கூப்பிடுறாரு, ஒரு நண்பரை கூப்பிடுறாரு, இன்னும் 2 பேரை கூப்பிடுறாங்க, ஒரு ஃபேமிலியை விருந்துக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னா கூப்பிட்டு பார்ப்போம், வந்து சமைப்போம் அப்படின்னு கூப்பிடுவாங்களா? அவர்கிட்ட கையில மடியில கனம் இருந்தா தான் கூப்பிடுவார். எனக்கு முடியும், இந்த ஃபேமிலியில 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருக்கு இன்றைக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு முடியும் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா தான் அவர் கூப்பிடுவார். அப்படியே அவர் ரெடியா கூப்பிடும் போது அவர் அந்த சந்தோஷத்தை கெடுக்காம நம்ம முடியுமானவர் அதுக்கு பதில் ஏனாத ஒரு கட்டம் வேற விஷயம். நம்ம ஒரு பயணத்துக்கு ஆயிட்டோம், நம்ம வீட்லயும் ஒரு விருந்தாளி வந்துட்டு, அது வேற விஷயம். ஆனா அவர் கூப்பிட்டோன்னு அது பதில் கொடுக்கணும். இன்றைக்கு முடியல, நாளைக்கு ஆகுது வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அவருக்கு சொல்லணும். ஆகவே விருந்துக்கு கூப்பிட்டு அது விருந்துக்கு பதில் கொடுக்கிறது ஒரு கடமை. அதெல்லாம் நம்மகிட்ட கைவிடப்பட்ட நன்மைகளாக என்ன செய்து இருக்குது. அதுவும் என்ன, எப்படி அந்த விருந்துக்கு எப்படி நடைமுறையில இருக்குது அப்படின்னு சொன்னால், போறவங்களுக்கும் சில கடமைகள் இருக்குது. ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா நம்ம எப்படி அந்த விருந்துக்கு போகணும் அப்படி என்று ஒன்று இருக்குது. என்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் விருந்துக்கு கூப்பிட்டாரு. போகும்போது இன்னொரு நபித்தோழர் பசியோடு இருக்கிறாங்க. அவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால அனுமதி கேட்கிறாங்க. என்னோட ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரையும் அழைச்சிட்டு வரலாமா என்று கேட்கிறாங்க. அப்போ உங்கள்ட்ட இருக்கிற சாப்பாடு 10 போதுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரை நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கிடக்கூடாது. ஒரு விருந்தாளி என்ன செய்யக்கூடாது? நிர்பந்தத்துக்குள்ளாக்கி விடக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரட்டுமா, இன்னொரு ஆள் இருக்கிறார் கூட்டிட்டு வரலாமா, இல்லாட்டி நான் என்ன கூப்பிடுறீங்க, இன்னைக்கு வீட்டில் வேற இன்னும் 2 பேர் தங்குறாங்க, மொத்தம் 7 பேய்த்திரும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கணும். இல்லாட்டி இன்னொரு நாளை பார்த்துக்கலாம் என்று சொல்லணும். அப்ப கேட்டுட்டு போகணும். அப்ப அந்த விருந்தாளிக்கு திடீரென்று ஒரு 4 பேரை கூப்பிட்டோன்னு 8 பேர் போய் இறங்கினா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அப்ப அதை நம்ம முன்கூட்டியே கேட்டு போக வேண்டியது ஒரு கடமை. இதுல என்ன, பெரிய விருந்துகள் இருக்குது. சில பெரிய விருந்துகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்ம விருந்துக்கு போறோம், நம்மளை விருந்துக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டு நல்லா இருக்குது சாப்பாடு, ஒரு பார்சல் கட்டித்தாங்களே அப்படின்னு கேட்டுருவாங்க. கேட்டா இல்லைங்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் ஆளாயிருவார். அப்படி ஆளாயி உங்களுக்கு ஒரு பார்சல் தந்தா இன்னும் 4 பேர் அங்க ஒரு 1000 ஒரு 100 பேர் 200 பேர் காண்றாங்க. ஒரு ஆள் பேக்கில் எடுத்தோன்னே நமக்கு ஒன்று போடுங்களேன் என்றுவார். பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள ஆயிரும் அது. அப்ப அப்படி இல்லாம நம்ம போனா நம்ம சாப்பிட்டுட்டு வரணும், நம்மளை கூப்பிட்டோன்னு நம்ம மட்டும்தான் போகணுமே தவிர திடீரென்று என்ன செய்யக்கூடாது, போய் நின்றக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது விருந்து சம்பந்தப்பட்ட ஒன்று. அந்த விருந்திலேயும் நம்ம இன்றைக்கு சில தவறான விருந்துகள் நடந்துகிட்டு இருக்கிறதையும் நாங்க காணலாம். தவறான விருந்துகள் என்று சொன்னால், உதாரணத்துக்கு பெண் தரப்புல ஒலிமா கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணி வந்துட்டா மாப்பிள்ளை தான் என்ன செய்யணும், ஒலிமா கொடுப்பார். அவர் தான் என்ன செய்வார், ஒரு விருந்து கொடுப்பார். பெண் தரப்புல ஒரு விருந்து கொடுப்பாங்க. அது ஒரு புதிய ஒரு பழக்கமாகி ஒரு பெண் தரப்புல ஒலிமா கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது ஒரு பழக்கத்துக்கு வந்துச்சு. பழக்கத்துக்கு வந்தோடனே அது கூடாது சொன்னோடனே முட்டையா கேள்வி கேட்பாங்க. போன் போட்டு, மௌலவி நாங்க ஒரு கேள்வி கேட்கணும், கேட்கலாமா, கேளுங்க, விருந்து கொடுக்குற ஹராமாலா, இதுதான் கேள்வி. விருந்து கொடுக்குற ஹராமாலான்னுட்டா என்ன சொல்லுவோம் நம்ம, ஹலாலமோ. கடைசியில் சொல்லுவாங்க, இந்த மௌலிட்ட நம்ம கேட்டோம், அவர் ஹலால்ன்னுட்டாருமாங்க. கேள்வியை சரியா கேட்கணும். முட்டையா ஒருத்தர்கிட்ட போய் குர்ஆன் ஓதுறது ஹலாலா ஹராமான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு, அந்த குர்ஆன் எவ்வளவு நன்மையான விஷயமாங்க. ருக்குல குர்ஆன் ஓதுறது ஹராம், ரசூலுல்லாஹ் தடுத்திக்கிறாங்க. சுஜூதுலையும் ருக்குலையும் குர்ஆன் ஓதுறது ஹராம். தனியே பார்த்தா குர்ஆன் ஓதுறது ஹலால் தான். விருந்துங்கிறது ஹலால் தான். கல்யாணம் என்று வரும்போது செலவு ஆணுக்கு தான் இருக்கணும். ஆம்பளை தான் ஒரு ஒலிமா கொடுப்பார். அது ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க, அவர்கிட்ட வசதி குறைய, அவர் ஒரு 50 சகனு தான் அவருக்கு முடியும். நம்மளும் ஒரு 50 சகனு சேர்த்து கொடுத்தா என்ன தப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. தப்பு கிடையாது. 50 சகன் கொடுக்க முடியுமானவர் 50 சகனுக்கு ஆளை கூப்பிடுறது தான் கடமை. அவ்வளவு பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவ்வளவு பேரையும் கொடுக்கறதுக்கு யாருக்கு முடியும்? இயலாத நேரம் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒரு நிர்பந்தமே கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தா அக்கீக்கா கொடுக்கணும் தான். அக்கீக்கா கொடுக்கறதுக்கு வசதியே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் அதை நிர்பந்திக்கலாமா? நிர்பந்திக்க இயலாது. ஆனா இப்ப அப்படி எல்லாம் சொல்லவும் முடியாது. ஒருத்தர் என்கிட்ட போன் பண்றாரு, போன் பண்ணி மொழி அக்கீக்கா கொடுக்கறது எப்படி, 7வது கொடுக்கணும், கொடுக்கத்தான் வேணுமா, கட்டாயம் கொடுக்கணும். வசதி இல்லாட்டி என்ன செய்யற, நீங்க பேசிட்டு இருக்கிற போன் எவ்வளவு, 20,000
ஆடு வேண்டலாம், தாராளமா ஆடு வேண்டலாம். நம்ம ஓடிட்டு பைக்கு 70,000 தாராளமா ஆடு வேண்டலாம். அப்ப காசை பொருளாக்கி வச்சுக்கிட்டு காசு இல்லைங்கிறோம் நம்ம. அப்படி இல்லை, மார்க்கத்தில் உள்ள கடமையை செய்யறதுக்கு இந்த பொருள் தடையா இருக்கக்கூடாது, அதை செய்யணும் நம்ம. அப்ப அது இதெல்லாம் ஒரு சாட்டு, அது செஞ்சுக்கிட்டு போகலாம். ஆக விருந்துங்கிறது நிர்பந்திக்கப்பட்டு ஒரு சடங்கு இல்லாத ஒன்று. கல்யாணங்கிறதுல ஒரு ஆம்பளை தான் விருந்து கொடுக்கணும். ஒரு பொம்பளைக்கு அந்த சடங்கை கொண்டாந்து அந்த பழக்கத்தை நம்ம பழக்கமாக்கி விட்டோன்னு எல்லாரும் அதுல நிர்பந்திக்கப்படுவாங்க. எல்லாரும் வளமை அப்படி செய்வாங்க, பெண் தரப்புலையும் ஒரு சாப்பாடு போடுவாங்க, நம்மளும் செய்யணுமே என்று ஒரு சமூகத்துக்கு நம்ம ஒரு சுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. நீங்க விருந்து போடணும், எப்பவாச்சும் போடுங்க, ஒரு மாசம் கழிச்சு போடுங்களேன். உங்க குடும்பத்தை கூப்பிட்டு சும்மா உங்களுக்கு எப்ப நினைப்பு வருது விருந்து ஒன்று கொடுக்கணும்னு ஆசையா இருக்கா, கூப்பிடுங்க, கொடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்ப இந்த விருந்து கொடுக்கறது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதே ஹதீஸை வச்சு என்ன செய்வாங்க, விருந்து கொடுக்கறது வேற ஹதீஸ் இருக்குது. என்ன தெரிந்தவன் தெரியாதவங்கெல்லாம் என்ன செய்யணும், விருந்து பசித்தவனுக்கு உணவளிக்கணுங்கிற ஹதீஸ் எல்லாம் வச்சு கந்தூரிக்கு ஆதாரமா அதை எடுப்பாங்க. கந்தூரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, விருந்து கொடுக்க சொன்னாங்களே, மார்க்கத்தில் சிறந்தது எது என்று கேட்டதுக்கு விருந்து கொடுக்கிறது அப்படி என்று இருக்கிறாங்க. விருந்து கொடுக்கிறது அப்படி என்று நாங்கள் விருந்து கொடுக்க மார்க்கத்தில் விஷயத்தை செய்யறோம், நல்ல விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம், ஒரு ஹதீஸை எப்படி புரியணும், விருந்து கொடுக்கணும். விருந்து கொடுக்கணும், எப்படி விருந்து கொடுக்கிறது, விருந்து கொடுக்கிறது மார்க்கத்தில் சிறந்தது அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது, ஒரு ஆளு அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை கூப்பிட்டு விருந்து கொடுப்பார். விருந்து கொடுக்கறத தப்பா வழங்கி கந்தூரி ஆக்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் அங்க விருந்து கொடுக்கல, ஒரு நிர்வாகமே ஒன்றுபாடுது. ஒன்றுபட்டு நிர்வாகத்தில் உள்ள யாருமே காசு போட மாட்டாங்க, ஊர்ல உள்ள மக்களுக்கிட்ட எல்லாம் வசூலுக்கு கிளம்பிடுவாங்க. கந்தூரி வார மாசம் கந்தூரி நபி இதை ஓதி நன்னாருடைய பேர்ல நம்ம கந்தூரி போறாங்க, இன்னொரு ஆள பேர்ல ஓத போறாங்க. அதை ஊரெல்லாம் வசூல் பண்ணி ஒரு வாகனத்தை போட்டு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒரு டிக்கெட் போட்டு வசூல். அப்ப வந்துட்டாங்களே என்ற நிர்பந்தத்துக்காக ஒவ்வொருத்தரும் 1000 ரூபா 500 ரூபான்னு கொடுப்பான். ஆட்களுக்கிட்டயே பிடுங்கி அதுல ஒரு சாப்பாட்டை போட்டு 1000 ரூபா கொடுத்தவனுக்கு 500 ரூபாயோட பார்சல் கிடுவிச்சோரன்னு போய் சேருது. அப்போ உனக்கிட்டயே வாங்கி ஒரு 500 ரூபாவை பொக்கெட்ல வச்சுட்டு இல்லாட்டி பள்ளி மதில் கட்டுறதுக்கு எடுத்து போட்டு மிச்சம் 500 ரூபாய்க்கு உனக்கு சாப்பாடு வைக்கிறதுங்கிறது இதுக்கு பேர் தான் விருந்தா. இதை யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இப்படி பொழப்பு நடத்துறாண்டா எப்படியே நடத்திட்டு போகலாம். எனவே தப்பா புரிகிறோம், அதுவும் கூடாது, அதான் தெளிவாக வாங்கணும்.